Hello guys, welcome back to Tech with Jana channel. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்கறோம்னா Twitter Space, அதாவது நிறைய பேர் பாத்தீங்கன்னா வந்து ரீசன்ட்டா பாத்துருப்பீங்க Twitterல. சோ Twitter Space அப்படிங்கற ஒரு ஃபியூச்சரை பாத்தீங்கன்னா வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. மேபி யாருக்கெல்லாம் இது வந்திருக்குன்னு தெரியல. சோ உங்களுக்கு வரல அப்படினா வந்து ஜஸ்ட் அப்டேட் பண்ணி பாருங்க. அப்படினா அன்இன்ஸ்டால் பண்ணி பாருங்க. சோ வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய பாத்தீங்கன்னா வந்திருக்கு. சோ கொஞ்சம் கொஞ்சமா தான் பாத்தீங்கன்னா வந்து எல்லா கொடுக்கும் வந்துட்டு இருக்கு. சரி ஓகே, இந்த ஒரு ஃபியூச்சர்னால நமக்கு என்ன யூஸ் இருக்கு, ஸோ அதான் இதில் பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்காக வந்து ட்விட்டர் ஸ்பேஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ இதெல்லாம் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்றது தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். அண்ட் வீடியோக்குள்ள பார்த்து முன்னாடி நீங்கள் உங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து கீழே கமெண்ட்ல சப்ஸ்கிரைப் கமெண்ட் போடுங்க, தெரிஞ்சுக்கலாம்ல. ஓகே வாங்க நம்ம போகலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆல் பார்த்தீங்கன்னா வந்து ட்விட்டரை வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஜஸ்ட் நான் ட்விட்டரை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணால் ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. இதில் இந்த ப்ளஸ் ஐக்கான் இருக்குல்ல, ஸோ அந்த ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணால் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 ஆப்ஷன் இருக்குது. கிஃப்ட், ஃபோட்டோஸ் அண்ட் ஸ்பேசஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குல்ல. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஒரு ஃபியூச்சர். ஜஸ்ட் நான் அந்த ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா வந்து கிளிக் பண்ணுறேன். ஓகே, நான் கிளிக் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வந்து கீழே வந்து லோட் ஆகிட்டு இந்த மாதிரி வருது. ஸோ இது ஒன்றும் இல்லை கைஸ், கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து இன்னும் ஈஸியாக சொல்லணும்னா கிளப் ஹவுஸ்னு சொல்லலாம். ஒரு 4 அதாவது ஒரு 100 பேர் சேர்ந்து ஒரு கிளப்பில் வந்து பேசிகிட்டு இருப்பாங்களே, அதை ஒருத்தர் வந்து ஹாஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதில் ஒரு ஸ்பீக்கர்ஸ் ஒரு 10 பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான் இது. ஸோ கெட் நோ ட்விட்டர் ஸ்பேசஸ் அப்படின்ற மாதிரி இருக்கலாம். அதை நான் கிளிக் பண்ணாலே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். ஸோ இங்கே ட்விட்டர் ஸ்பேஸ் பப்ளிக் ஃபார் எனி ஒன் கேன் ஜாயின், அதாவது யார் வேணால் அந்த ட்விட்டர் வந்து ஜாயின் பண்ணிக்க முடியும். நீங்கள் உங்கள் ப்ரைவேட்டாகவும் பார்த்தீங்கன்னா வந்து போட்டுக்கலாம். ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப் டு 10 ஸ்பீக்கர்ஸ் 10 பேர் பார்த்தீங்கன்னா வந்து ஒரே நேரத்தில் பேச முடியும். அந்த ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்துருக்கு. யுவர் ஸ்பேஸ் யுவர் ரூல், நல்லா இருக்குல்ல. அது ஒரு மாதிரி யுவர் ஸ்பேஸ் யுவர் ரூல் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துருக்கு. நம்ம ஸ்பேஸில் நம்ம என்ன வேணால் பார்த்தீங்கன்னா வந்து ரூல் வந்து வச்சுக்கலாம். காட் இட் நான் கொடுத்தாச்சு. கிட்டத்தட்ட கிளப் ஹவுஸில் அதாவது ஒரு கிளப் ஹவுஸ்னாலே என்னென்னு தெரிலனா, அதாவது ஒரு குரூப்பை பார்த்தீங்கன்னா வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு ஸோ அந்த குரூப்பில் நமக்கு என்னாச்சும் ஒரு மீட்டிங்காக இருக்கட்டும், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு புதுசாக என்னாச்சும் வந்து பேசுகிறோன்னா ஸோ அந்த குரூப்பில் 10 பேரும் ஜாயின் பண்ணி நம்ம பேசிகிட்டே இருக்கலாம். ஸோ அதுதான் வந்து ட்விட்டர் ஸ்பேஸ். அதில் ஒரு கிளப் ஹவுஸ் மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து சொல்லிடலாமே. ஓகே, நேம் ஆஃப் யுவர், அதாவது சம்டைம் பார்த்தீங்கன்னா வந்து நான் ஒரு கண்டென்ட் எடுத்து பேசணும்ல. இப்போ சப்போஸ் நான் யூடியூப் அப்படின்ற மாதிரி நான் போட்டு யூடியூப் கண்டென்ட் அப்படின்ற மாதிரி கூட பார்த்தீங்கன்னா வந்து போடலாம். யூடியூப் கண்டென்ட்ஸ்னு போடுறேன், போடாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து லோட் ஆகிட்டே இருக்குது. அத்தனை வாட்ச் பார்த்தீங்கன்னா வந்து போட்டுக்கலாம். அண்ட் தென் ஆட் டாபிக்ஸ், டாபிக்ஸ் ஏதாச்சும் என்ன ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் ஸ்பேஸை ரெக்கார்ட் கூட பார்த்தீங்கன்னா வந்து பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்ட் யுவர் ஸ்பேஸ் அப்படின்னு கொடுத்தாலே போதும். ஸ்பேஸ் அதாவது நம்மளோட ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்ட் ஆகிடும். அதுக்கு பதிலாக நம்ம வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணல, அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா வந்து ஸோ நம்ம வந்து ஷெடியூல் கூட பார்த்தீங்கன்னா அந்த சைடில் கிளிக் ஆனால் ஷெடியூல் போட்டுக்கலாம். ஸோ நான் இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணேன்னா ஸ்டார்ட் யுவர் ஸ்பேஸ் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அதை ஓப்பன் பண்ணாலும் உங்களுக்கு தெரிஞ்சிடும் இது எப்படி இருக்குது அப்படின்றது. ஓகே, இந்த இடத்துல தான் கைஸ். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஐடியா கிடச்சி, யாராச்சும் வந்து ஆட் பண்ணாமல் கேட்குறாங்க, நான் ஸ்கிரிப்ட் கொடுத்துட்றேன். இதில் நான் ஆஸ் பண்ணுவேன். ஸோ இதை பார்த்தாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும், ஓ இதுதானா அது அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிருக்கும்ல. ஸோ இதில் நான் மியூட் பண்ணிட்டு நான் பேச ஆரம்பிக்கலாம். அண்ட் இதே நான் ஷேர் பண்ணி ஒரு ட்விட்டாக போடலாம். எண்டுன்னு கொடுத்தா அகைன் கட் ஆகிடும். அண்ட் யாராச்சும் ஜாயின் பண்ணோன்னா சேனல் லிங்க் கூட ஷேர் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து ஜாயின் பண்ண வச்சுக்கலாம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா வந்து ட்விட்டர் ஸ்பேசஸ் அப்படின்ற மாதிரி ஒரு புது ஃபியூச்சரை பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இது ஓகே. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு கம்ப்ளீஷன் நம்புறேன். வீடியோவில் தான் வீடியோ பிடிச்சின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராச்சும் வந்து இன்னமும் இந்த ஒரு ஃபியூச்சரை பற்றி தரலாம், அவங்களுக்கு வீடியோவை ஷேர் பண்ணி சொல்லுங்கள். அண்ட் மறக்காம உங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு அவங்கள சந்திக்கிறேன். பை ஐஸ்.